Alhamdulillah, Alhamdulillahi Rabbil Alamin, wa salatu wa salam ala ashrafil anbiya wal mursalin wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. இதற்கு முந்தைய வகுப்பில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சில செய்திகளை நாம் உங்களுக்கு சொன்னோம். அந்த வகுப்பிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு முன்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து வரும்போதுதான் அதனுடைய முழு தகவல்களும் முழுமை பெறும் என்ற ஒரு கருத்தை உங்களுக்கு நாம் எடுத்து சொன்னோம். இப்போது நாம் இந்த அரபுகள் குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட அந்த சமூக மக்கள் அரபியர்கள். அப்ப அந்த அரபுகள் சம்பந்தமான சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்வது இந்த வகுப்பில் மிகவும் பொருத்தமாக இருக்கும். அரபுகளை பொறுத்தமட்டில் 3 வகையாக வரலாற்று ஆசிரியர்கள் பிரிக்கின்றார்கள். அல் அரபுல் பாஇதா, அல் அரபுல் ஆரிபா, அல் அரபுல் முஸ்தஅரிபா. அல் அரபுல் பாஇதா என்று சொன்னால் வஹும் அல் அரபுல் குதாமா அல்லதீன இன்கரலு தமாமன் வலம் யும்கின் ஹுசூல் அலா தஃபாசில் காஃபியா அன் தாரீஹிஹிம் மிஸ்ல் ஆத் வ சமூத் வ தஸ்ம். அதாவது இந்த அரபுல் பாஇதா என்பவர்கள் பண்டைய கால பழைய அரபுகள், ஆது, சமூத், தஸ்மு, ஜதீஸ், இம்லாக், உமைம், ஜுர்ஹும் இது போன்ற கோத்திரத்தினவர்களுக்கு அரபுல் பாஇதா என்று சொல்லப்படும். இந்த அரபுல் பாஇதா இந்த பழைய அரபுகளை பொறுத்த மட்டில் இவர்கள் காலப்போக்கில் அழிந்துவிட்ட காரணத்தினால் இவர்களை குறித்த வரலாற்று செய்திகள் முழுமையாக கிடைக்கவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அல் அரபுல் ஆரிபா வஹும் அல் அரபுல் முன்ஹதிரத்தும் மின் சுல்பி யஸ்ஜுப் இப்னு யஅருப் இப்னு கஹ்தான் வதுசம்மா பில் அரபுல் கஹ்தானியா. அதாவது இந்த அரபுல் ஆரிபா என்பவர்கள் இவர்கள் யஸ்ஜுப் இப்னு யஅருப் இப்னு கஹ்தான் இவர்களுடைய சந்ததியினர். அதாவது இன்றைக்கு அரபுகள்ல கஹ்தானி என்று சொல்வார்கள். உதாரணமாக ஹிஸ்ருல் முஸ்லிம் என்ற புத்தகத்தை நீங்கள் பார்க்கும்போது கூட அதுல அதனுடைய ஆசிரியருடைய பெயரோடு கஹ்தானி என்று எழுதப்பட்டிருக்கும். அதாவது கஹ்தானி என்பது இந்த அரபுல் ஆரிபாவுடைய வம்சத்தை உடையவர்கள், இவர்களுக்குத்தான் கஹ்தானி என்று சொல்லப்படும். அடுத்ததாக அல் அரபுல் முஸ்தஅரிபா. இந்த அரபுல் முஸ்தஅரிபா வஹியல் அரபுல் முன்ஹதிரத்து மின் சுல்பி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வதுசம்மா பில் அரபுல் அத்னானியா. இவர்களுக்கு அத்னான் அரபுகள் என்றும் சொல்லப்படும். இவர்களுடைய அந்த இதிலிருந்து தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த சந்ததிகள் வருகின்றது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய செய்தி சம்பந்தமான சில தகவல்களை அன்றைக்கு நாம் உங்களுக்கு சொன்னோம். அதனைத் தொடர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார், அவர்கள் எந்த பகுதியிலே அவர்கள் வாழ்ந்தார்கள், எந்த பகுதியில் உள்ள மக்களுக்காக தஅவா செய்தார்கள், அங்கிருந்து எங்கே குடிபெயர்ந்தார்கள் என்ற தகவல்களும் மிக முக்கியமானது. நாம் சொன்னதை போன்று அரபுல் முஸ்தஅரிபாவுடைய முதல் பாட்டனார் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஈராக் நாட்டினுடைய ஃபுராத் நதிக்கரையின் மேற்கு கரையின் கூஃபாவிற்கு அருகாமையில் உள்ள ஊர் என்ற அந்த ஊரை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊர், அதை சுற்றியுள்ள அந்த ஊர் என்ற ஊரிலிருந்து வெளியேறி ஹரான் என்கின்ற பகுதியில குடியேறுகின்றார்கள். சில காலத்திற்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு பலஸ்தீனத்தில் என்ன செய்யறாங்க, குடியமர்கின்றார்கள். இந்த பலஸ்தீனத்தை பொறுத்த மட்டில் பலஸ்தீனத்தெல்லாம் அதிகமான நபிமார்கள் அந்த பகுதியில் இருந்துதான் அதிகமான நபிமார்கள் ஏகத்துவத்தை எடுத்து சொல்ல வந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதிகமான நபிமார்கள் இந்த பலஸ்தீனை அழைப்பு பணிக்கு மையமாக ஆக்கி கொண்டு அதை சுற்றியில் உள்ள பகுதியில் உள்ள மக்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்தின் பக்கம் அழைக்கின்றார்கள். அவர்களுடைய அழைப்பு பணிக்கு உறுதுணையாக அவர்களுடைய முதல் மனைவியான சாராவும் அதற்கு மிகவும் ஒத்தாசையாக இருக்கின்றார்கள் என்பதையும் வரலாற்று செய்திகளிலே நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் பார்ப்பதற்கு மிகவும் நல்ல அழகான தோற்றமுடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஒருமுறை சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழகான தோற்றமுடையவர்களாக இருப்பதை அறிந்த ஒரு மன்னன் அவர்களை தவறான ஒரு வழியின் பக்கம்
அவன் தவறான செயல்களை செய்வதற்காக எத்தனிக்கின்றான், முயற்சிக்கின்றான். இந்த நேரத்திலே சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல கடுமையாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அல்லாஹு தாலா சாராவை நெருங்க முடியாதபடி அல்லாஹ் அந்த மன்னனை என்ன செய்கின்றான், ஆக்கி விடுகின்றான். இந்த நேரத்துல சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தனிச்சிறப்பை அந்த மன்னன் அறிந்து ஹாஜர் என்கின்ற ஒரு பெண்ணையும் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன செய்கின்றான், அந்த மன்னன் வழங்குகின்றான். அந்த சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஹாஜர் என்கின்ற, அதாவது ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இரண்டாவதாக திருமணம் முடித்து கொடுக்கின்றார்கள். இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில நபிமார்களின் செய்தியில நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதற்கு பிறகு ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹுடைய கட்டளையின் அடிப்படையில நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்கள் மூலமாக பிறந்தவங்க தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில் இருந்து வந்தவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அல்லாஹுடைய கட்டளையின் அடிப்படையில இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய தாயாரான ஹாஜரா அவர்களையும் அழைத்து கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், மக்காவுக்கு வருகின்றார்கள். அந்த மக்காவுக்கு வரும்போது அன்றைய காலகட்டத்தில் காபத்துல்லா ஒரு முழுமையான கட்டிடமாக என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை என்பதை நாம் என்ன செய்கின்றோம், வரலாற்றிலே பார்க்கின்றோம். இந்த காபத்துல்லா முதலாக யாரால் கட்டப்பட்டது என்கின்ற விஷயத்துல அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு நிலவுகின்றது. இது ஒரு கூடுதலான தகவல். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்தே காபத்துல்லா அவர்கள்தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் காபத்துல்லாவை கட்டினார்கள் என்கின்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது. ஆனால் இது இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத் வ இஸ்மாயில் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், குர்ஆன்ல சொல்றான். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வீட்டினுடைய அடிச்சுவட்டை என்ன செய்தார்கள், உயர்த்தினார்கள். அப்ப அடிச்சுவட்டை உயர்த்தினார்கள் என்று சொன்னால் ஆல்ரெடி அங்க ஒரு கட்டிடம் இருந்திருக்கின்றது என்பதைத்தான் நமக்கு என்ன செய்கின்றது, விளங்க முடிகின்றது. அப்போ அந்த காபத்துல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அங்க அந்த காபத்துல்லாவுக்கு கொண்டு விடும்போது அது ஒரு முழுமையான கட்டிடமாக இருக்கவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அது மட்டுமல்லாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த காபத்துல்லாவுக்கு அந்த ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு வந்து விடும்போது அவர்களுக்கு கொஞ்சம் போல தண்ணீரும் கொஞ்சம் போல பேரித்தம்பழங்களையும் கொடுத்து விட்டு என்ன செய்கின்றார்கள், வருகின்றார்கள். சரியா? இப்படி வரும்போது அந்த காலகட்டத்துல வலைசபி மக்கத்தின் யோமஇதின் அஹதுன், அந்த காலகட்டத்தில் மக்காவில் யாருமே இருக்கவில்லை என்று ஹதீஸ் புகாரியில இந்த செய்தி இடம்பெறுகின்றது. வலைசபி பிஹா மாஉன், எந்த விதமான தண்ணியும் இல்லை, மக்களும் இல்லை, ஒரு பொட்டலினமாக இருந்தது என்பதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவுடைய அந்த சஹீஹுல் புகாரியில் இந்த செய்திகள் இடம்பெறுவதை நாம் செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கொஞ்சம் போல பேரித்தம்பழமும் கொஞ்சம் போல தண்ணியும் கொடுத்து அந்த காபத்துல்லாவுக்கு அருகிலே குடியமர்த்துகின்றார்கள். இப்படி குடியமர்த்தி விட்டு செல்லும் போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்தொடர்ந்து வந்து கேட்கின்றார்கள், யா இப்ராஹிம் ஐன ததஹப், இப்ராஹிமே நீங்கள் எங்கே செல்லுகின்றீர்கள், வதத்ருகுனா பிஹாதல் வாதி அல்லதி லைஸ ஃபீஹி இன்சுன் வலா ஷைஉன், மனிதர்களோ மனித சஞ்சாரம் இல்லாத இந்த இடத்தில் எங்களை விட்டுவிட்டு நீங்கள் எங்கே செல்கின்றீர்கள் என்று திரும்ப திரும்ப என்ன செய்கின்றார்கள், கேட்கின்றார்கள். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனைவியின் பக்கம் திரும்பி பார்க்காமலேயே செல்கின்றார்கள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்துல ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹுல்லதி அமரக பிஹாதா, அல்லாஹ் தான் இப்படி உங்களுக்கு கட்டளையிட்டானா என்று கேட்கின்றார்கள். உடனே அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், நஅம், ஆம். அப்போது அந்த பெண்மணி சொல்கின்றார்கள், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இதல்லா யுலையுனா, அப்படி என்றால் அல்லாஹு தஆலா எங்களை என்ன செய்ய மாட்டான், கைவிட மாட்டான் என்று சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்தில் நாம் இன்னொரு முக்கியமான ஒரு தகவலையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அல்லாஹுடைய கட்டளைக்கு முழுமையாக ஒரு கட்டுப்பட்ட குடும்பத்தை நாம் என்ன செய்கின்றோம், இங்கே பார்க்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளையின் அடிப்படையில ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய அந்த ரொம்ப நீண்ட நெடிய நாளுக்கு பிறகு பிறந்த அந்த குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஒரு பொட்டல் நிலத்திலே கொண்டு விடுகின்றார்கள்.